ஹலோ கைஸ், உங்களோட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது என்ன வீடியோனா, இப்போது நம்ம ஒரு ஒர்க் முடிச்சு போகிறோமோ, இல்லை வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு டாய்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போய் கொடுப்போம். அவங்களுக்கு ஒரே குஷியாயிரும். கரெக்ட் தான். ஆனால் நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பாவை மோஸ்ட்லி மறந்துடுவோம். அதனால் இனிமேல் நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போய் முதல்ல உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துட்டு அப்புறமா உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது ஏன் இப்படி பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் இதை பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அம்மா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்க நிறைய கற்றுக்கிடுவாங்க. நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நடந்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டே நடந்துக்கிறதா இருக்கட்டும், இதை பார்க்குற எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ அதை தான் உங்கள் குழந்தைங்க கற்றுக்கிடுவாங்க. அப்படி கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் பண்ணுறத தான் அவங்க பண்ணுறாங்கன்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவங்க உன்னிப்பாக கவனிப்பாங்க. பேச்சிலேருந்து, செய்கிற வேலையிலேருந்து, என்னென்ன பழக்க வழக்கம் இருக்குன்னு கொண்டுமே. ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் வெளியே போய்ட்டு வந்தால் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்க. அவங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கும் மரியாதை கொடுங்க. மரியாதை கொடுத்து பேசுங்க. அப்படி பேசும்போது உங்கள் குழந்தைங்க பெரிய பிள்ளையாக வளர்ந்து அவங்க ஒரு இடத்துல இருக்கும்போது அதே மரியாதை, அதே கவனிப்பு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது நம்ம குழந்தைங்க உழைப்பில் தான் நம்ம வாழணுமாங்கிறது சிலரோட தாட்டாக இருக்கும். குழந்தைங்க உழைப்பில் நம்ம வாழ போகிறது இல்லை, நம்ம காலையிலே தான் நம்ம இருக்க போகிறோம். ஆனால் நிறைய பேர் அம்மா அப்பாவை இது பண்ணிவிட்டு முதியோர் இல்லம் அப்படிலாம் விட்டுடுறாங்க. அவங்கள மாதிரி யாரும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளையை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்க்கும்போது அந்த ஃபீல் எந்த அளவில் இருக்குன்னு சொல்லிட்டு பட்டவங்களுக்கும் புரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கும் வரக்கூடாதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே கற்றுக் கொடுத்து